السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين. أما بعد، قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله. صدق الله العظيم. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழ் அனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. ஸலாத்தும் சலாமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய பரிசுத்த குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், ஷஹதாக்கள், சாலிஹீன்கள், பாக்கியம் நிறைந்த இந்த உம்மத்தினர் நம் அனைவர் மீதும் எல்லா காலமும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருள் புனிதமான இந்த ரமலான் மாதத்துடைய இரண்டாவது ஜும்ஆவிலே நாம் இருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த மாதத்தில் எல்லா விதமான நற்பாக்கியங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. ஆமீன். புனித ரமலான் கிட்டத்தட்ட இன்று இரவு மற்றும் நாளை பகல் 10வது தராவீகையும் நோன்பையும் நாளையோடு நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். முதலாவது 10 நம்மை விட்டும் கடக்க இருக்கின்றது. ஹதீசுகளின் வழியாக நாம் எல்லாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய தகவல்களில் ரமலானுடைய முதலாவது 10 ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அருட்பாக்கியங்களை பெறக்கூடிய 10ஆகவும், அதற்கடுத்து இரண்டாவது 10 மக்ஃபிரத், பாவ மன்னிப்பை பெறக்கூடிய 10ஆகவும், மூன்றாவது 10 நரக விடுதலைக்குண்டான 10ஆகவும் நாம் பார்க்கின்றோம், கேள்விப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஹதீஸிலே இருக்கிறது. ஆக ரமலானுடைய முதல் 10ஐ கடந்து இரண்டாவது 10இலே அடியெடுத்து வைக்கின்ற இந்த தருணத்தில் நாம் நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய எல்லா விதமான நற்காரியங்கள் எவ்வளவு இருக்கிறது, நம்மிடத்தில் பாவமான காரியங்கள் எவ்வளவு இருக்கிறது, அந்த பாவமான காரியங்கள் இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் சிந்திக்கின்ற, யோசிக்கின்ற, கடமைப்பட்டிருக்கின்ற தருணம் இது. ரமலான், எவர் ஒருவர் ரமலானை அடைந்தும், ஒரு பிரபல்யமான நபிமொழி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் கால் எடுத்து வைக்கின்ற பொழுது ஆமீன் சொன்ன அந்த செய்தி, ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துவா, யார் ரமலான் மாதத்தை அடைந்தும் அந்த ரமலான் அவனை விட்டும் கழிகின்றது, 30 நோன்புகளும் அவனை விட்டு கழிகின்றது, ஆனால் அவனுடைய பாவங்கள் அப்படியே அவன் மீது இருக்கிறது, அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை, அவனுடைய பாவங்கள் அப்படியே அவனுடைய சுமையில், அவனுடைய தலையில் இருக்கின்றது என்று சொன்னால், இறைவனுடைய அருளை விட்டும் அவன் தூரமாக ஆகட்டும், நாசமாக ஆகட்டும் என்று ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துவா
எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆமீன் நமக்கு சொல்ல வருகின்ற செய்தி என்ன தெரியுமா? இந்த ரமலான் ஒருவன் அடைகின்ற பொழுது, இந்த ரமலான் ஒரு மனிதனுக்கு நல்வாய்ப்பாக அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். அவனுடைய பாவ சுமைகளை எல்லாம் அவன் இத்தோடு அவன் கழித்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி, அவன் பாவங்களில் இருந்து பரிசுத்தமாகி விட வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த ரமலானை அல்லாஹு தஆலா ஒரு நல்வாய்ப்பாக அவன் தருகின்றான். இந்த ரமலான் என்கின்ற இந்த நல்வாய்ப்பினை யார் சரியான முறையில் பயன்படுத்தி அவனுடைய பாவங்களுக்கெல்லாம் அவன் இறைஞ்சி ரப்பிடம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டான் என்று சொன்னால், அவனை விட ஒரு நற்பாக்கியசாலி இந்த ரமலானை நல்ல முறையில் பயன்படுத்திய சீதேவி வேறு யாரும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பாகத்தான் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றான். பாவம் யாருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது, யாருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதையெல்லாம் நாம் குர்ஆன் ஷரீஃபின் வழியாக நாம் பார்க்கின்ற பொழுது, முதலில் பாவம் செய்தார்கள் என்று சொன்னால் மனிதன் என்று சொன்னாலே அவன் பாவம் செய்பவன். அந்த பாவம் செய்பவர்களிலேயே சிறந்தவர் யார் என்று சொன்னால், தன்னுடைய தவறை நினைத்து வருந்தி தன்னுடைய பாவத்தை நினைத்து அல்லாஹ்விடம் அந்த பாவத்திற்காக வேண்டி மன்னிப்பு கேட்கின்றவன் சிறந்த மனிதன் என்று, அந்த பாவம் செய்பவர்களிலேயே சிறந்தவன் என்று நபி அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள். யார் தன்னுடைய பாவத்தை நினைத்து வருந்தி அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருகிறாரோ அவர் பாவமே செய்யாதவர் போல என்று நாம் ஹதீஸ்களிலே பார்க்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன், ஈமான் கொண்டவர்கள் நல்லடியார்கள், அவர்கள் ஏதாவது ஒரு தவறுகள் செய்து விட்டாலும், ஏதாவது ஒரு பாவமான காரியம் தன்னிலே நிகழ்ந்து விட்டால், அல்லது தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்துக் கொண்டால், அநீதம் செய்து கொண்டால், தவறு செய்து விட்டால், பாவம் செய்து விட்டால், அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து தங்களுடைய பாவங்களுக்காக வேண்டி மனம் வருந்தி அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருவார்கள். அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பவர் யார் இருக்கிறார்? அல்லாஹ்வை தவிர வேறு யார் பாவங்களை மன்னிப்பது? வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு, அவர்கள் செய்த அந்த பாவங்களிலேயே பிடிவாதமாக அவர்கள் இருந்து விட மாட்டார்கள். மீண்டும் மீண்டும் அந்த தவறை செய்வதற்கு அதிலேயே பிடிவாதமாக இல்லாமல் தான் செய்த தவறை உணர்ந்து வருந்தி அவர்கள் பாவ மன்னிப்பு கோருவார்கள். அவனை தவிர பாவங்களை மன்னிப்பவன் யார் இருக்கிறார் என்று அல்லாஹு தஆலா அருள்மறையிலே நமக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறான். யாருடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்கிறான், யாருடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்பதில்லை? அடுத்தடுத்த வசனங்களில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். சூரா அன்-நிசாவில், இன்னமத் தௌபத்து அலல்லாஹி லில்லதீன யஅமலூன ஸூஅ பிஜஹாலத்தின் ثم يتوبون من قريب فاولئك يتوب الله عليهم. தௌபா என்று சொன்னால், பாவ மன்னிப்பு என்று சொன்னால், எவர் ஒருவர் ஒரு தவறை செய்துவிட்டு அந்த தவறை செய்த காலத்திலிருந்து வெகு விரைவாக பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடம் கேட்பாரோ, அதாவது தவறு செய்த அந்த நாளில் இருந்தாலும் சரி, அந்த நாள் தவறிவிட்டால் அந்த வாரத்திலாவது அல்லாஹ்விடத்தில் அவர் பாவ மன்னிப்பு தேடி விடுவார். அந்த வாரத்தில் தவறிவிட்டாலும் அந்த மாதத்திலாவது அவர் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பை தேடி விடுவார். அந்த மாதமும் தவறி போய்விட்டது என்று சொன்னால், அந்த வருடத்தினுடைய இறுதியிலாவது அந்த ஒரு வருடத்தினுடைய பாவத்தை அந்த ஒரு வருடத்தினுடைய இறுதியிலாவது, அதாவது இது போன்ற ரமலான் போன்ற வாய்ப்புகளிலாவது அவருடைய பாவத்தை விட்டும் அவர் மீட்சி பெற்று விடுவார். அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்டு விடுவார். பாவம் செய்ததிலிருந்து விரைவாக என்று சொன்னால், அந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் தரக்கூடிய தகவல்கள், எவ்வளவு விரைவாக வருடத்திற்குள்ளாக அவனுடைய பாவத்தை நினைத்து வருந்தி அல்லாஹ்விடம் அவன் தௌபா செய்து விட்டான் என்று சொன்னால், அவனுடைய தௌபாவை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ளுகின்றான். யாருடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்பது கிடையாது. வலைஸத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத் ஹத்தா இதா ஹதர அஹதஹுமுல் மௌத்.
இவனுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். யாருடைய தௌபா தெரியுமா? ஹத்தா இதா ஹதர அஹதஹுமுல் மௌத், மௌத் கிட்ட நெருங்கி வருகின்ற அந்த நேரம், தொண்டை குழியை அடைகின்ற நேரம், பார்வைகள் எல்லாம் நிலை குத்தி நிற்கின்ற நேரம், கால்கள் எல்லாம் பின்னி கொள்ளுகின்ற அந்த நேரம், கால இன்னி துபுத்துல் ஆன், இப்பொழுது நான் தௌபா செய்கின்றேன் என்று அல்லாஹ்விடம் அவன் மீட்சி பெறுகிறான் என்று சொன்னால் அவனுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்பது கிடையாது. வலல்லதீன யமூதூன வஹும் குஃபார், அல்லாஹ்விற்கு இணை வைத்த நிலையில் எவர் மரணிப்பாரோ அவருடைய பாவ மன்னிப்பையும் அல்லாஹு தாலா ஒருபோதும் ஏற்பதே கிடையாது என்று அல்லாஹு தாலா அருள்மறையிலே சொல்லி காட்டியிருக்கிறார். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹு தாலா ஷிர்க் என்ற அந்த ஒற்றை பாவத்தை தவிர மீதமுண்டான எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவேன் என்று குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் வாக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நம்மளுடைய பாவங்களை நினைத்து வருந்துகின்ற தருணம் இது. குறிப்பாக அடுத்து வர இருக்கின்ற இந்த 2வது 10 பாவ மன்னிப்பிற்கு சொந்தமான 10. அல்லாஹ் முஃமின்களுக்கு மாத்திரம் என்று பிரத்யேகமாக வைத்திருக்கின்ற விசேஷம் இந்த பாவ மன்னிப்பு. இந்த பாவ மன்னிப்பு என்பது, இந்த மக்ஃபிரத் என்பது இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் கிடைக்காது, முஃமின்களை தவிர. மா கான லின்னபிய்யி வல்லதீன ஆமனூ யஸ்தக்ஃபிரூ லில் முஷ்ரிகீன் வலவ் கானூ உலில் குர்பா. முஃமின்களுக்கு, நபிமார்களுக்கே இருந்தாலும் சரி, அவர்கள் முஷ்ரிக்கீன்களுக்காக வேண்டி, இணை வைப்பவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு எல்லாம் கேட்கக்கூடாது. அது எவ்வளவு பெரிய நெருங்கிய உறவாக இருந்தாலும் சரி, பாவ மன்னிப்பு என்பது அல்லாஹ்வை நம்பியவர்களுக்கு மாத்திரம் சொந்தமானது. அல்லாஹ் அந்த ஈமான் கொண்டவர்கள் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, பாவம் செய்து விட்டாலும் சரி, தன்னுடைய பாவத்தை நினைத்து அல்லாஹ்விடம் ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தினால் போதும், அல்லாஹு தஆலா அத்துணையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறார். ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையிடம் பேச்சுவார்த்தையில் சொல்லிவிட்டு வருவார்கள், அஸ்தக்ஃபிரு லக ரப்பி, உங்களுக்காக என்னுடைய ரப்பிடம் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று சொல்லிவிட்டு வருவார்கள். சொல்லிவிட்டு வந்தவர்கள் தன்னுடைய தந்தை இணை வைப்பில் இருக்கின்ற பொழுதும் கூட பாவ மன்னிப்பு தேடுவார்கள். அல்லாஹு தஆலா உணர்த்துவான், நபிமார்களுக்கும் சரி, முஃமின்களுக்கும் சரி, முஷ்ரிக்கீன்களுக்காக பாவ மன்னிப்பு எல்லாம் தேடுவது கூடாது என்று அல்லாஹு தஆலா சொல்லுவான். வமா கான இஸ்திக்ஃபாரு இப்ராஹீம லிஅபீஹி இல்லா அன் மௌஇதத்தின் வஅதஹா இய்யா. அல்லாஹு தஆலா ஒரு சில காலம் அதை உணர்த்தியதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கூட தன்னுடைய தந்தைக்கு பாவ மன்னிப்பு தேடல. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். எனவே பாவ மன்னிப்பு என்பது முஃமின்களுக்கு மாத்திரம் சொந்தமானது. இன்னும் ஒருபடி மேலாக எந்த சமூகம் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கிறதோ அந்த சமூகத்திற்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் என்ன தெரியுமா? மிகப்பெரிய ஒரு பரிசு. மா கான அல்லாஹு லியுஅذிபுஹும் வ அன்த ஃபீஹிம். நபியே, நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் வேதனையை இறக்க மாட்டேன். நீங்க உயிரோடு இருக்கும் வரைக்கும் நான் வேதனையை இறக்க மாட்டேன். வமா கான அல்லாஹு முஅذிபுஹும் வ ஹும் யஸ்தக்ஃபிரூன். இன்னும் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம், பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டிருக்கும் காலமெல்லாம் நான் வேதனையை இறக்க மாட்டேன் என்று அல்லாஹு தஆலா வாக்கு கொடுத்திருக்கிறான். இன்னும் அல்லாஹ் ஒரு சிலர்களை அழித்த வரலாறுகளை எல்லாம் சொல்லி காட்டுகின்ற அந்த இடத்தில் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? ஒரு சிலரை நாம் பூமியிலே விழுங்க செய்திருக்கின்றோம், நிலத்தடியிலே, அதாவது நிலநடுக்கங்களால் பூமியிலே ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள், இழுக்கப்பட்டிருக்கிறார்கள். சுனாமி போன்ற பேரலைகளால் கடலிலே அவர்கள் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? ஃபகுல்லன் அஹத்னா பிதம்பி, ஃபகுல்லன் அஹத்னா பிதம்பி. அவர்களுடைய பாவங்களின் காரணமாக நாம் அவர்களை பிடித்தோம் என்கின்றான் அல்லாஹ். அவர்கள் செய்த தவறுகளின் காரணமாக அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதனைக்கு பிடிக்கப்படுகிறார்கள்.
ومنهم من خسفنا به الارض ومنهم من نغرقنا. அல்லாஹ் வரிசையாக சொல்லுகின்றான், பூமியில் இழுக்கப்பட்டவர்கள், நிலத்திலே நீரிலே மூழ்கடிக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய வேதனையை இறக்கிய இடங்களிலெல்லாம் சொல்லுகின்ற பொழுது அவர்களுடைய பாவங்களின் காரணமாக அவர்களை நான் வேதனைக்குள்ளாக்கினேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அப்போ எந்த சமூகம் இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடி கொண்டிருக்கிறதோ அந்த பாவ மன்னிப்பு தேடி கொண்டிருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹு தாலா இந்த உம்மத்திற்கு வேதனையை இறக்க மாட்டேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹஸ்ரத் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு வருகிறார். வாதுனூபா வாதுனூபா, என்னுடைய பாவமே என்னுடைய பாவமே என்று சொல்லி ஒரு தடவையோ 2 தடவையோ 3 தடவையோ சொல்லிக்கொண்டே வருகிறார். ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வந்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹ் அவரை அழைத்து, என்ன உன்னுடைய பாவமே உன்னுடைய பாவமே என்று சொல்லிக் கொண்டு வருகிறாயே, என்ன என்று கேட்கின்ற பொழுது தன்னுடைய பாவமான காரியங்களை சொல்லுகிறார். சொன்ன பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் சில வார்த்தைகளை சொல்லித் தருகிறேன், அந்த வார்த்தையை சொல்லுங்கள். அந்த வார்த்தையை சொன்னால் போதும் அல்லாஹ் உங்களுடைய தவறுகளை எல்லாம் மன்னித்து விடுவான் என்று அந்த வார்த்தையை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹும்ம மக்ஃபிரத்துக அவ்ஸஉ மின் துனூபி, அல்லாஹும்ம மக்ஃபிரத்துக அவ்ஸஉ மின் துனூபி. யா அல்லாஹ், உன்னுடைய மன்னிப்பு இருக்குல்ல, உன்னுடைய மன்னிப்பு என்னுடைய பாவங்களை விட மிக விசாலமான, நீ அவ்வளவு மன்னிக்கின்றவன், என்னுடைய பாவத்தை விட உன்னுடைய மன்னிப்பு என்பது ரொம்ப விசாலமானது. வ ரஹ்மத்தக அர்ஜா இந்தி மின் அமலி, ஆனா என்னுடைய அமலை விட நான் செஞ்சிருக்கிற அமலை விட உன்னுடைய ரஹ்மத் உன்னுடைய அருளை நான் அதிகமாக ஆதரவு வைக்கின்றேன். அதாவது என்னுடைய அமலெல்லாம் குறைவு, என்னுடைய பாவச்சுமைகள் அதிகம், என்னுடைய அமலை குறைவு, என்னுடைய அமலை காட்டிலும் நான் உன்னுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைக்கின்றேன், என்னுடைய பாவச்சுமைகளை காட்டிலும் உன்னுடைய மன்னிப்பு விசாலமானது. அல்லாஹும்ம மக்ஃபிரத்துக அவ்ஸஉ மின் துனூபி வ ரஹ்மத்துக அர்ஜா இந்தி மின் அமலி என்கின்ற துஆவை கற்றுக் கொடுத்து இதை ஓதுங்கள் என்று சொன்னார்கள். அந்த மனிதர் ஓதினார். செல்லுங்கள், அல்லாஹு தஆலா உங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவான் என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்ற செய்தியை நாம் ஹதீஸில் பார்க்கின்றோம். எதிர்வரக்கூடிய ரமலானுடைய இந்த 2வது 10ஐ நாம் அடைய இருக்கின்றோம். இந்த 2வது 10 பாவ மன்னிப்பிற்கு சொந்தமான 10. நம்மளுடைய நாவுகள் எல்லா நேரமும் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் என்கின்ற இந்த வார்த்தையை, இந்த திக்ரை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு காலம் இருந்தது, ஹஸ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நபி அவங்களுடைய காலம் போய் கொஞ்ச நாள் கூட ஆகல, நபி அவங்களுடைய காலத்துல நாங்க ஒரு சின்ன தவறையும் கூட பெரிய உஹது மலை அளவு நாங்க பாவம்னு நினைப்போம். ஆனா நபி அவங்க போய் கொஞ்ச காலம் கூட ஆகல, பெரிய பெரிய பாவங்கள் எல்லாம் இன்னைக்கு சர்வசாதாரணமாக ஈயை போல கொசுவை போல பார்க்கின்றீர்களே என்று சொன்ன காலம் 1400 ஆண்டுகளை தாண்டிவிட்டது. இன்னைக்கு பாவங்கள் எல்லாம் இது நான் செய்யறதுனால என்ன தப்பு என்று கேட்கின்ற அளவிற்கு பாவத்தினுடைய விளைவுகள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. அவர்கள் இருக்கக்கூடிய சூழல்கள், அவர்கள் இருக்கக்கூடிய அந்தஸ்துகள், அவர்கள் செய்யக்கூடிய வியாபாரங்கள், இதையெல்லாம் வைத்து மனிதனை பாவத்தினுடைய சூழ்ச்சியில் அவனை விழ வைக்கின்ற ஒரு சூழலிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஏன் அவர் அதை செஞ்சதுனால அவருக்கு என்ன தப்பு, அந்த வயசு அவன் அப்படிதான் செய்வான் என்று பேசுகின்ற சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த ரமலானுடைய காலம் நம்மளுடைய பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பை வழங்குவதற்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு மாதம். இந்த மாதத்தில் நோன்பு நோற்பதால் அல்லாஹு தாலா பாவங்களை மன்னிக்கின்றான், இரவு வணங்குவதால் அல்லாஹு தாலா பாவங்களை மன்னிக்கின்றான். அதிலும் குறிப்பாக 2வது 10 வந்துவிட்டால் இன்னும் மன்னிப்புகளை அதிகமாக ஆக்குகின்றான். அதிலும் குறிப்பாக லைலத்துல்
கதிர் இரவை அடைந்து விட்டால் எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்று பாவ மன்னிப்பிற்கு அல்லாஹ் இவ்வளவு தன்மைகளை கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால் அந்த மன்னிப்பை கோருவதற்கு நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம், எப்படி தயாரிப்பில் இருக்கின்றோம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் கிடைத்திருக்கிறது, ரமலானிலும் இரண்டாவது 10 கிடைத்திருக்கின்றது, சஹருடைய நேரம் கிடைத்திருக்கின்றது. இது எல்லாம் பாவ மன்னிப்பிற்கு மிகவும் உகந்த நேரமாக இருக்கிறது. எனவே இது போன்ற காலங்களில் நம்மளுடைய தவறை நினைத்து வருந்தி அல்லாஹ்விடம் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடி ஈருலகிலும் வெற்றியை பெறுவதற்குண்டான நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்கு